பக்கத்தில் ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எத்தனை பேர் உங்கள் தரிசனத்தை எழுந்து நிறைவேற்றுவீங்க? அந்த தூரம் போய் சேர்ற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அந்த ஏக்கம் உள்ளவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அதுதான் நீங்கள் ஜெபம். எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது, பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. எங்களை தாயின் கருவில பொருத்தும் போதே நிரூபணங்களை கண்டவர். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். For I know the plans I have for you. My plans are to prosper you, never to harm you, but to give you hope and a great future. ஒரு பலத்த எதிர்காலத்தை தருவதுதான் எங்களை குறித்து உம்முடைய நிரூபணம். நிறைவேறணும் என்ற ஏக்கத்தோடு தான்ப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு காலையில் இங்கே நிற்கிற எல்லார் மேலையும் உம்முடைய ஷெக்கைனா மகிமை வந்து மூடட்டும். யாரெல்லாம் இன்னும் தாழ இருக்கிறார்களோ தலையாக்கும் வல்லமை வந்து இறங்கட்டும். எல்லா சவால்களையும் ஜெயிக்கணும், எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கணும். சத்ரு முட்டுக்கட்டையாய் நிறுத்தின எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் சிதறி போவதாக. ஒவ்வொருத்தருக்கும் ஜெயிக்கும் கிருபை கொடுங்கப்பா. இன்னும் 2 மாதங்கள் தான் இந்த 2025 எங்க முன்னாடி இருக்கு. சீக்கிரம் நாங்கள் 2026 பிரவேசிக்க போகிறோம். திறந்த வாசலை எங்களுக்கு முன்னாடி வைக்கிறீர். நீர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட இயலார். வெற்றியோடு எங்களை நடத்த போகிறீர். 12 மாதங்கள் 12 மரத்தின் 12 கனிகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிற மகத்தான சமயங்களை நோக்கி நாங்கள் போகிறோம். எங்களை வெற்றியாய் நடத்துங்க. குழந்தைகள் படிப்பை முடிக்கட்டும், வாலிபர்கள் கல்லூரியை முடிக்கட்டும், எழுந்து உதித்து வருகிறவர்கள் தங்களுடைய கெரியரை வல்லமையா அக்காம்ப்ளிஷ் பண்ணட்டும். தொழில் வியாபாரங்கள் இருக்கிறவர்கள் எழுந்து சாதிப்பார்களாக. எல்லோரையும் கரத்துல வைத்து ஒருத்தர் கூட இந்த சபையில விழுகை காணக்கூடாது. எடுத்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி வெற்றியோடு செல்ல கிருபை செய்யுங்க வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்னு பழைய ஒரு பாட்டை ஃபாதர் பாடினார். 2 அடி பாடிட்டு அதுக்கப்புறம் துயரத்தில் கூப்பிட்டேன் என்ற பாடலை பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். எங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தலைக்கு மேல ஒரு தட்டு. எடுத்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சத்தான முறியடிப்பேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சத்தான முறியடிப்பேன். எங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார்.
கையை தட்டி இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். துயரத்தில் கூப்பிட்டேன், துணையாய் வருகிறவர். காருண்யத்தால் இடைக்கட்டி சேர்க்க வேண்டிய கரையில் சேர்க்க உனக்கு என்றும் துணையாயிருப்பார். கரங்களை உயர்த்தி அந்த பாட்டை சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால் கூடிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. நன்றி உள்ளத்தோடு உமது காருண்யத்தால் கூடிந்து தூக்கினீரே, கூடிந்து பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர், 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 துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே,
எல்லாரும் சேர்ந்து. இரவையே எனக்கு பகலாக்கி தந்தீரே, எவ்வளவு நன்மைகள். எனது விளக்கு எரிய செய்வீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். Yes, Lord. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. ஒரு 2-3 பேரை தட்டி இப்படி சொல்லுங்க, வெற்றி தாங்க என் முடிவு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக நான் கடுமையா உழைப்பேன், என்ன வேணா செய்வேன். ஆண்டவர் எனக்கு துணையா நிற்பாரு. சும்மா கொஞ்ச நாள் வாழ்ந்து நம்ம சொல்லுவோமே, ஒன்று இட்லி சாப்பிட்டு, அதுக்காக நம்ம இல்லை. ஐ ஹாவ் அ ஷோர் டு கோ. சும்மாலாம் நான் வாழலைங்க. நான் எதை தொடங்கினேனோ நான் அதை முடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னே நடப்போம். சொல்லுங்க, கலப்பையில கையை வச்சிட்டங்க, நான் இனி திரும்பி போக மாட்டேன். Just keep moving forward. God is a good God. Shall we sing it together? Hallelujah. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோ, திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோ, நாங்க திரும்பி பார்க்கவே மாட்டோம். கையை தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே. கையை தட்டி உற்சாகமா வெற்றி கோடி பிடித்திடுவோம்,
நம்ம வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலும் ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நம்ம வீரநடை நடந்திடுவோம். வலது கைய மேல உயர்த்தி கோலியாத்தை முறியடிப்போம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். இன்னும் கொஞ்சம் சத்தமா, கோலியாத்தை முறியடிப்போம் எங்கள் இயேசுவின் நாமத்தினால், விசுவாச கேடகத்தால் அந்த பிசாசை வென்றிடுவோம். வென்றிடுவோம். 2 கரங்களை மேல உயர்த்தி வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாங்கள் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாங்கள் வீரநடை நடந்திடுவோம். நல்லா கையை தலை மேல தட்டி ஒரு 4 அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். பழைய ஒரு பாடல், முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இதுவே. ஹல்லேலூயா. பக்கம் சொன்னா முன்னாடி தான் போறேங்க அப்படின்னு. கடவுள் உனக்கு 2 காலை வைக்கும் போது கூட பின்னாடி வைக்கல பாரு. ஆனா சில பேர் பின்னாடி தான் நடக்கிறாங்க. சொல்லுங்க, வாழ்க்கையில என்னதான் ஆனாலும் முன்னாடி தாங்க நடப்பேன். ஜெயிப்பீங்களா? தரிசனத்தை நிறைவேற்றுவீங்களா? அந்த தூரம் போவீங்களா? சோறாம இருப்பீங்களா? வருஷ கடைசி வந்துட்டோம். 2026 கர்த்தர் பெரிய பெரிய வாசலை திறக்க போறாரு. ஜெயத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தலை மேல கையை தட்டி இன்னும் ஒரு முறை அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் நாம் இயேசுவுடனே. முன் செல்லுவோம் நாம் இயேசு நிற்கிறார். முசை கட்ட செடியின் அலையும் ஓசை இன்னும் தொனிப்பதால் முன் செல்லுவோம். முசை கட்ட செடியின் அலையும் ஓசை இன்னும் நோலிப்பதால் முன் செல்லுவோம். By the left, forward, march. Hey! Come on, move on, brother. Move on, sister. Tungum neram allide. Hey, move a little closer. Take your stand for Jesus. Move on, brother, move on. The move is on, my Lord, the move is on. The move is on. 2026 is on. The rustle in the mulberry trees. I know, the move is on. Hey, I hear the rustle in the mulberry trees. I know. The move is on. இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி, I hear the rustle in the mulberry trees. I know, the move is on. I hear the rustle in the mulberry trees. I know there is going to be a breakthrough. There is going to be a victory. God will take you through. You will cross every hurdle. You will overcome every challenge. This is your time. This is your day. This is your season. God is going to bless you. He will go before you.
He will open every gates asunder. This is your time of breakthrough. Come on, put your hands together. I hear the rustle in the mulberry trees. I know the move is on. Somebody shout hallelujah. Jaya Kristu mun selகிறார் ஜெயமாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெய கிறிஸ்து ஜெயமாக ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஜெய கீதங்கள் ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்துக்கே. இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். Hallelujah. God bless you. You can be seated. கர்த்தருடைய திருநாமமே மகிமைப்படுவதாக. ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Habakkuk 2 and 1 and 2. I will stand upon my watch and see me and set me upon the tower and will watch to see what he will say unto me and what I shall answer when I am reproved. And the Lord answered me and said, write the vision. Pakka solunga, write the vision and make it plain upon tables that he may run that readeth it. தமிழில் 2வது மட்டும் படிக்கலாம், 2 மட்டும் படிக்கலாம். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி, எல்லாம் சொல்லுங்க, எழுதி அதை கடந்தோடுகிறவன் சொல்லுங்க வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வர. அதுக்கப்புறம் 3ஆம் வசனம் படிக்கும்போது, for the vision is yet for an appointed time, but at the end it shall speak and it will not lie. Though it tarry, wait for it, because it will surely come. It will not tarry. தமிழில் படிச்சலாம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பது. இன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் உரப்பா பேசலாம் அப்படின்னு. கடவுள் உங்கள் எல்லாருக்குமே தரிசனம் கொடுத்திருக்கிறார். I believe God has given everyone a vision. பக்கத்தில் ரொம்ப சீக்கிரமாக கொண்டாடிடாதேன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, நல்லா அழுத்தி பார்க்க இன்னும் நிறைய இருக்கு. சிலர்லாம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த தோரணை பார்த்தா செஞ்சு கொண்டாடி முடிச்சிட்ட மாதிரி இல்லைங்க, நிறைய இருக்கு. ரைட் யுவர் விஷன் அப்படின்றார். உங்கள் தரிசனத்தை என்ன செய்யுங்க, எழுதுங்க. கடந்தோடுகிறவர்கள் என்ன செய்யணுமா, வாசிக்கணுன்றார். இன்னைக்கு ஒரே ஒரு திறவுகோள், மாலையில் உங்கள் கூட இதை சார்ந்து நின்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், கடவுள் சித்தமாக தான். ஸோ ஈவினிங் வாங்க. முதல் ஒரு முக்கியமான திறவுகோளே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு தரிசனம்தான். இங்கிலீஷில் விஷன். ஆமேன். எத்தனை பேருக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறது? என்னைக்கு உங்கள் கனவை நீங்கள் உயிரோடு வைக்கிறீங்களோ, உங்கள் விஷனை கனவோடு வைக்கிறீங்களோ, அது என்னை தொடரணும் என்ற அந்த ஏக்கத்தை என்னை ஸ்பான்சர் பண்ணுது. நான் இன்னும் ஓடணும், நான் இன்னும் சாதிக்கணும், நான் தொடங்கினதை என்ன செய்யணும், ஜெயமாக முடிக்கணும் என்ற ஒரு கண்டினியூட்டியை எனக்குள் ஏவி நெருக்குவது என்னுடைய தரிசனம்.
இல்லை காலையில் உங்களுக்கு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வரும் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனால் கனவை நோக்கி ஓடணும்னு ஏக்கம் வரும்போது தூக்கம் தொலைஞ்சிருங்க. தூங்குறவங்க யார் தெரியுமா? முடிச்சவங்க. முடிக்கலன்னு சொல்கிறவங்கெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா தூக்கம் வராது. ஏன்னா இன்னும் நான் நிறைய செய்யணும் என்ற ஏக்கம். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்கள் கரண்ட் ரிசல்ட், இன்னைக்கு எந்த தூரம் நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் திருப்தி அடையாதீங்க. கனவை பிடிச்சிட்டு ஓடுங்க. ஏன்னா அதுதான் என்னை தொடர்ச்சியாக என்னை தட்டி எழுப்பி ஒரு தூரம் கொண்டு போக செய்கிறது. அந்த கண்டினியூட்டி எனக்கு தருகிறது. தரிசனம் வல்லமை மிக்கது. அது எனக்குள்ள ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வந்து, இந்த நிலை எனக்கு போதாது, இந்த நிலை எனக்கு பத்தலை, நான் போதும் என்ற மனதை குறித்த வசனத்தை இங்கே சொல்ல வரல. a dissatisfaction towards the destiny of my life. என் வாழ்க்கைக்கு கடவுள் நினைச்ச அந்த கரைக்கு செல்வதில் நான் இன்னும் அதிருப்தி அடைகிறேன். ஆமென். பக்கத்தில் நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லுங்களேன். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. இந்த வார்த்தைக்கு நீங்க கேட்ட ஆமேன்னு சொல்ல, முடிக்கிற வரைக்கும் ஓயாதீங்க, முடிக்கிற வரைக்கும் திருப்தி அடையாதீங்க. உங்களை கடவுள் எதற்காக அழைச்சாரோ, அழைச்ச கரையில நின்று ஆனந்த கண்ணீரை வடிச்சு நான் தொடங்கினேன், நான் முடிச்சேன் என்று சொல்லும் வரைக்கும் ஓயாமல் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? விஷன் என்பது ஒரு தீர்க்க தரிசன கரையை நோக்கி போகிற ஒரு வரைபடம். ஆமென். எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு? அதுதான் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட், கடவுள் வச்சிருக்கிற பெஞ்ச் மார்க், கடவுள் வச்சிருக்கிற ஒரு தரம். அந்த தரத்தை நோக்கி தாங்க நீங்க ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 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 உயரம், அந்த வெற்றி கரை, அந்த தரம், அந்த ஸ்டாண்டர்ட், அந்த பெஞ்ச் மார்க் தான் என்னுடைய முடிவாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த தரத்தை நீங்க உயர்த்தி பிடிச்சிட்டு நீங்க ஓடலைன்னா, நீங்க ஏதோ சாதிச்ச மாதிரி நீங்களே உங்களை பாராட்டிட்டு, நீங்களே உங்க கழுத்துல ஒரு அவார்டை மாட்டிக்கிட்டு சாதிச்ச மாதிரி சர்ச்சில் உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த அவார்டெல்லாம் கழட்டி ஓரம் வைங்க. சொல்லுங்க, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லுங்களேன் பக்கத்தில். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஆமென். நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த வெற்றியின் கரையை நோக்கி நீங்க போகிற அந்த பாதையில், ஆமென், ஒரு உயர்ந்த ஸ்தலம், ஆமென், ஒரு ஹை எனஃப் ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஒவ்வொரு படியும் அதை நோக்கியே நீங்கள் போக வேண்டும். ஆமென். ஏதோ சாதிச்சிட்டோம் என்றெல்லாம் நீங்க இன்னைக்கு நினைக்க கூடாது. இல்லைன்னா சொல்லல, நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை அங்கிருந்து தட்டி எழுப்பி இதிலும் நீங்க திருப்தி அடையாதீங்க. நீங்க கடவுள் நிர்ணயித்த தாயின் கருவில் பொருத்தும் போது, கடவுள் அழைப்பை தரும்போது என்ன கரை நோக்கி அழைச்சாரோ அந்த கரையை நோக்கி அங்க போய் சேர்ற வரைக்கும் ஓயாமல் ஓடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இன்று காலையில வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம கலாச்சாரத்துல ஒரு ஒரு டிஃபால்ட் மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு உருவாயிடுச்சு. ஆமென். சிலர் என்னமோ எல்லாமே இவ்வளவுதான், அவ்வளவுதான், மன திருப்தியா இருங்கள் என்று. திருப்தி எல்லாம் இல்லைன்னு சொல்லலைங்க. நான் சொல்றேன், பேசும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. A culture that does not press for any continuity. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாவணும் என்று நினைக்கிற ஒரு ஒரு சிஸ்டம்குள்ள கலாச்சாரம் கூட சிலர் அப்படி தள்ளி வைக்குதோன்னு அப்படி நினைக்கிறங்க. நீங்க எல்லாத்தையும் உடைக்கணுங்க. நீங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்க போகணும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து இப்படி கேளுங்க, எங்க தான் போற நீ அப்படின்னு சொல்லி. எங்க போற நீ? என்னை வச்ச கரைக்கு நான் போறேங்க. எனக்கு ஒரு கனவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்ற நான் ஓடிட்டு இருக்கிறேன். அதை நிறைவேற்ற ஓடும் போது எல்லாத்தையும் என்னால் அகாமடேட் பண்ண முடியா. அந்த கரை தான் எனக்கு முக்கியம். ஆமென். சீரழிவுக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம தேவையில்லாம வாழ்க்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கனவை நோக்கி ஓடுங்கள். நேற்றை விட இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். எத்தனை பேர் அந்த சாட்சியை சொல்ல முடியும்? நேற்றை விட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இன்னும் சொல்லட்டுமா, என்னோடு தொடங்கின சிலரை விட நான் நல்லா இருக்கேன்.
இன்னொரு முறை நேற்றை விட நான் என்ன செய்யறேங்க, நல்லதாங்க இருக்கேன். நேற்றுக்கு சோறு இல்லாம இருந்தேங்க, சாப்பாடு இல்லாம இருந்தேங்க, ட்ரெஸ் இல்லாம இருந்தேங்க. இப்ப நான் அதெல்லாம் தாண்டி நல்லா இருக்கேங்க. என் கூட தொடங்கின நிறைய பேரை விட நான் நல்லா இருக்கேன். ஆனா அது என்னுடைய திருப்தியின் அளவல்ல. என் திருப்தியின் அளவு என்ன தெரியுமாங்க? நான் தொடங்கும் போது கடவுள் எனக்கு ஒரு கனவை தந்தாரே, ஒரு தரிசனத்தை தந்தாரே, அதை நான் எழுதி வச்சேனே, அந்த எழுதி வச்ச கனவு தான் என்னுடைய முடிவா இருக்கட்டும். அல்ல ஹபக்குக்கு சொல்றார், நீ உன் கனவை என்ன செய், எழுதி வை, அதை கடந்தோடுகிற என்ன செய்யட்டும், வாசிக்கட்டும். இருக்கீங்களாங்க? நிறைய பேர் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு புரியுது. நான் இதான் எழுதினா தானே, எழுதுற பழக்கமே இல்லையே. நீங்க நிறைய பேர் எழுதாமலே தொடங்கி இருக்கீங்க. பரவாயில்ல, எழுதாம தொடங்கணும், இன்னைக்காவது எழுதுங்க. இனி எனக்கு இருப்பது 20 வருஷம் தான், இந்த 20 வருஷத்துல இந்த தூரம் நான் போவேன் என்று ஒரு கனவை இன்னைக்கு கடவுள் கிட்ட கேட்டு எழுதி அதை நோக்கி ஓடுங்கள். அல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தர் கொஞ்சம் இறக்கி இன்னைக்கு சொல்லுங்களேன், ஒன்னும் பண்ணல நீன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லட்டுமாங்க? நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ஒருத்தர் 30% வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 25 வாங்கியிருக்கார். மார்க் சொன்ன மார்க். இன்னொன்னு எவ்வளவு வாங்கியிருக்கு? 20 வாங்கியிருக்கு. எல்லாம். இன்னொன்னு 10 வாங்கியிருக்கு, ஒன்னு 5 வாங்கியிருக்கு, ஒன்னு முட்டை வாங்கியிருக்கு. இப்ப இதுல யாருக்கு அவார்டு கொடுக்கணும்? 30 வாங்கணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த எல்லா 0 விட அவர் எவ்வளவு பேர் 30 வரையும் வாங்கியிருக்காரு. ஆனா நான் உங்களை ஒரு கேட்கிறேன், பாஸ் ஆகுற எத்தனை மார்க்கு? பரவாயில்ல. அப்ப இவர் அவார்டு வாங்கி இருந்தாலும் மக்களுக்கு நடுவில் தான் இவர். புரியல உங்களுக்கு? இன்னைக்கு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்க 30 வாங்கினவன நீங்க கொண்டாடக்கூடாது. ஏன்னா தரமே 35 தான். நீங்க 35க்கு கீழே இருக்கிறவன் என்னதான் அவார்டு வாங்கினாலும் என்னதான் கொண்டாடப்பட்டாலும் அவர் யாருங்க? அவர் ஒரு தோல்விங்க, அவர் ஃபெயில்டுங்க. அந்த ஃபெயில்ட பார்த்து நீ ஓடக்கூடாது. உன் கனவை கர்த்தர் தந்தாரே, அந்த கனவை முன்னாடி வச்சுட்டு கர்த்தரை நம்பி இந்த மாசம் தொடங்கி 2026 நீ நடக்கிற நடையும் ஜெபிக்கிற ஜெபமும் போகிற போக்கும் உன் கனவை நிறைவேற்றக்கூடியதா இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களங்க? ஹல்லேலூயா. 0 ஃபெயில்டு தான், 10 வாங்கினதும் ஃபெயிலு தான், 15 மார்க் வாங்கினதும் ஃபெயிலு தான், 25 30 வாங்கினதும், ஏன் 34 வாங்கினதும் ஃபெயிலு தான். ஆனா இன்னைக்கு அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஏன்னா உங்களை விட ஏதோ கொஞ்சம் அவர்கள் உயர்ந்து விட்டதுனால அவங்க ஒரு செலிபிரிட்டியா மாறிடுறாங்க. உங்களுக்கு யாரும் செலிபிரிட்டி இல்லைங்க, நீங்க தாங்க உங்க தரத்தை நிர்ணயிச்சு. ஹபக்குக் சொல்றார், உன் தரிசனத்தை எழுதி வை, அதை கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கட்டும். வாசிச்சுட்டே ஓடுன்றார். பக்கத்துல ஓடுறியா? வாசிச்சுட்டே ஓடு. எதை வாசிக்க சொல்றாரு? அன்னைக்கு எழுதின ஒரு கனவு 2005ல 1990ல கர்த்தரை நம்பி எழுதினியே, அப்பப்போ இருக்கீங்களாங்க? நீ ஓடும் போதெல்லாம் அப்பப்ப அந்த புத்தகத்தை எடுத்து இதானே நான் எழுதினேன், ஐயோ வாசிச்சுட்டே ஓடு. சொல்லட்டுமாங்க? எழுதுறீங்க, ஆனா என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறது இல்ல. நீங்க அப்பப்போ எழுதுனத திரும்ப போய் ஓடுறீங்க பாருங்க. ஓடும்போது ஒரு நிமிஷம் நின்று என்ன எழுதுன? அப்ப எனக்கு 15 வயசு. அந்த எழுதின கரையை நோக்கி இன்னைக்கு நான் 1 மணி நேரம் பேசினா அடுத்த வாரம் நீங்க நிறைய பேர் வரமாட்டீங்க. எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுவது நாட் டு யூ பட் டு அஸ். எனக்கு தான் நான் பண்றேன், எங்களுக்கு தான் நான் பண்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கண்ணே தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க வச்சுங்களேன். யாருக்குமே கண்ணு தெரியல. ஒருத்தருக்கு தூண்டு தெரியுதுன்னா அவர் செலிபிரிட்டி ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் டேய் இலை தெரியுதுரா, மாங்காய் தெரியுதுரான்னு சொன்னா நீங்களாம் அப்படியா தெரியுது, எப்படியா இருக்குது, உருட்டியா இருக்குது. அந்த கொஞ்சம் தெரியுறவனுக்கு. ஆனா அந்த கொஞ்சம் தெரியுற இடத்துல ஒருத்தருக்கு பாதி தெரியுதுன்னு வைங்களேன், கிங் ஆயிடுவார். இந்த நாள் தொடங்கி இந்த வருஷம் முடிவை தாண்டி 2026ல காலடி எடுத்து வைக்கிற நீங்க ஒன்றை நோக்கி ஓடுங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு கனவை தந்தாரே, அதை எழுதி வைங்க. எல்லாம் சொல்லுங்க, எழுதுங்க. அதை ஓடும் போது என்ன செய்யுங்க, நின்று வாசிங்க. ஏன் அவர் சொல்றாரு? அப்போ ஹபக்குக்கு என்ன சொல்ற, நீ எழுதினா மட்டும் போதாது,
அப்பப்போ நீங்க வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கனவை போய் திரும்ப விசிட் பண்ணுங்க, ரீவிசிட் பண்ணி திரும்ப திரும்ப படிச்சு, இதுதான் நான் எழுதினேன், இதை நான் முடிச்சேனா இல்லையா என்று கவனித்து பார்த்து விட்டு, முடிக்கலனா இன்னும் வைராக்கியமா, இன்னும் ஆழமா, இன்னும் கருத்தாகும் ஓட்டத்தை என்ன செய்யுங்க. எல்லாம் ஓரங்கட்டியா கனவை முன்னாடி வை, எழுது. இதுதான் என் நோக்கம், இதுதான் என் கனவு என்று நோக்கி அந்த கனவை நோக்கி அவ்வப்போது அதை எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு, இதுதான் எழுதுன, இன்னும் இவ்வளவு தூரம் வரல, இன்னும் சாதிச்சு. சிலருடைய புத்தகமே எங்க போச்சுன்னு காணும். ஒன்று மட்டும் சொல்றேன், புத்தகம் பழசானாலும் கனவு பழசாகாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். நம்மளே நம்மளை கொண்டாட ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அல்ல உங்க அளவு, கடவுள் உங்க தந்த அளவு தான் உங்க அளவு. இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு தந்த வெற்றிக்காக எத்தனை பேர் அல்லேலூயா சொல்வீங்க? இந்த தூரம் என்னை நடத்தினாருமே நன்றி சொல்வீங்க. கை கீழே போட்டுருங்க. ஆனா அதை சுத்தி நீங்களே ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டாடாதீங்க. பக்கத்து இன்னும் நான் போக வேண்டிய தூரம், இன்னும் நான் நிறைய சாதிக்கும். நீங்க இன்னைக்கு கொண்டாடுற அளவை உங்க லட்சியக்கரைக்கு புரியவே இல்லையா? புரியல. என்ன சொன்னேன்னு கேட்டீங்களாங்க? நீங்க இன்னைக்கு கொண்டாடுறீங்களே, அப்பா கடவுளே தோத்திரம்பான்னு சொல்றீங்களே, அந்த அளவு உங்க லட்சியக்கரைக்கு இன்னும் புரியவே இல்லை. ஏன்னா உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போதே இந்த அளவு அவர் பார்க்கலங்க. அவர் பார்த்த அளவு வேற லெவலுங்க. எல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. Vision is powerful, so he says write the vision, make it plain, and he that may run reads it. அதை ஓடுகிறவன் என்ன செய்யணுமா? வாசிக்க கடவன். Keep running and keep on reading it. நீ எழுதுனதை ஓடும் போதும் படிச்சுட்டே ஓடு. ஏன்னா அவ்வப்போது நீ சொல்வ, இதுதான் நான் தொடங்கினேன், இதுதான் என் கனவு, இதை நான் எழுதி வச்சேன், ஆனால் இன்னும் நாங்கள் அடையலை என்று உனக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்வது. நீ எழுதுன ரீவிசிட் பண்ணிட்டே இருங்க. நான் சொல்றேனே, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை உண்மையாக உங்கள் முன்னாடி என்னை ஒத்துக்கொண்டு சொல்கிறேங்க. என்னை வளர்த்த விதமும், என்னை கொட்டி வளர்த்த விதமும், என் கனவு கூட பெருசாக எழுதாமல் சின்ன சின்ன கனவை நான் எழுதி நேற்றுக்கு போய் ராத்திரி எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் என்னென்ன எழுதுனேனோ எல்லாத்தையும் தாண்டிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கனவை நான் சரியா எழுதலைன்னு அர்த்தம். சின்னதாக எழுதினேன். ஒரு 300 பேர் கர்த்தர் தருவார் ஆமேன்னு என் கனவை எழுதினேன். 300 கொடுத்தாரு, பல மடங்கு தாண்டிட்டோம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திரும்ப கனவை பார்த்து அதை தான் மாடிஃபை பண்ணா கூட மாடிஃபை பண்ணி எழுதிட்டு கடந்தோடும் போதெல்லாம் அதை வாசிச்சுட்டே ஓடு. இன்னும் போக வேண்டிய தூரத்தின் கரையை நோக்கி வெற்றிகரமாக ஓடி நல்லா முடிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கடந்தோடுகிற என்ன செய்ய வேண்டுமா? வாசிக்கணும். நம்ம எழுதுவோம், ஆனா வாசிக்கிறதே யாரும் அந்த புத்தகத்தை ரீவிசிட் பண்ற பழக்கமே இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் திரும்பவும் அதை வாசிக்க வேண்டும். ஆமென். அன்னைக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நீங்கள் எழுதும் போது உனக்கு இன்னும் அப்ப கல்யாணமே ஆகல. அதை எழுதும் போது நீ ஏழையா இருந்த. அதை எழுதும் போது இவ்வளவு பகுத்தறிவு உனக்கு இல்லை. அன்னைக்கு அதை எழுதும் போது நான் இப்படியெல்லாம் கடவுள் எனக்கு சொன்னார் என்று கனவு எழுதும் போது உனக்கு இந்த அளவுக்கு புகழ் இல்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, விசுவாசம் இல்லை, ஏன் ஜெபம் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னும் அறிவு, இன்னும் பகுத்தறிவு, இன்னும் விசுவாசம், இன்னும் ஞானம், இன்னும் செல்வத்தை கொடுத்திருக்காரு. எழுந்து எழுதுனதை திரும்ப வாசித்து கொண்டு கரை நோக்கி ஓடுவேன்னு சொல்ற ஒரு நியூ லைஃப் சர்ச் மெம்பர் இருந்தா இதுவரைக்கும் சொல்லாதா இல்லையா? சொல்லியா? பக்கத்துல எழுது, அது திரும்ப என்ன செய்? வாசித்து ஓடிட்டே இரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எழுதுனல் திருப்தி அடையாத, எழுதுனத வாசிச்சுட்டே இரு. நீ வாசிக்கலனா நீ திரும்ப ஓட மாட்டீங்க, நீங்க மறந்துடுவீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நவம்பர் 1ஆம் தேதி உங்களுடைய கனவுகளுடைய தூசிய தட்டி எழுப்பி கொண்டு, இதெல்லாம் என் வாழ்க்கையில, இதன் அளவல்ல, இதன் தரம் அல்ல, இது என் ஸ்டாண்டர்ட் அல்ல, இது என் பெஞ்ச் மார்க் அல்ல, இதெல்லாம் என்னுடைய தூரம், எல்லாரும் பாராட்டின பாராட்டல் என்னுடைய தூரம், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் எழுந்து புறப்பட்டு நான் ஆரம்பிச்சதை முடிப்பேன்னு சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த மட்டும் நிறுத்தின கிருபைக்கு நன்றி, இந்த மட்டும் என உயர்த்தின காருண்யத்திற்கு நன்றி. இட்ஸ் நாட் எனஃப். போதாதுங்க. ஹல்லேலூயா. ரீவிசிட் பண்ணுங்க,
சாதாரண பலவீனமான பாண்டங்களுக்குள்ள, பாத்திரங்களுக்குள்ள இந்த சர்ச்சில் சில அப்போஸ்தலங்க இருக்கு, பிசினஸ் மேக்னெட் இருக்கு, குளோபலா சிலதெல்லாம் சாதிக்கிற மருத்துவ மகத்துவங்கள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இருக்கீங்களாங்க? கீப் ரீவிசிட்டிங் யுவர் விஷன். டோன்ட் ஸ்டாப் ரீடிங். நோட் புக் தொலைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, பாஸ்டர் வீடு மாற்றும் போது நோட்டு தொலைஞ்சிச்சு, வேற ஒரு நோட்டு வாங்கி அதை திரும்ப எழுதி திரும்ப படிச்சுட்டே ஓடு. கொஞ்சம் சாதித்தாலே பாராட்டுகிற உலகம் இது. உங்களுக்கு கொடுக்குற அவார்டெல்லாம் ஓரமா வைங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் உழைப்பால் உயர்ந்து 25 பேர் நான் ஒருத்தன். இப்போ அந்த அவார்டு எங்க இருக்குன்னே தெரியல. ஏன்னா அது என்னமோ நம்மளை சாதிச்ச மாதிரி எல்லா அவார்டையும் ஓரம் வச்சுட்டு, எல்லா மொமெண்ட்டும் ஓரம் வச்சுட்டு, கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அதை மேலே சாயாமல் அதனுடைய வெற்றியை கொண்டாடாம இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நினச்சிட்டு இன்னும் நான் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு. பாஸ்டர் நீங்கள் கண்ணீரை துடைப்பீங்க, இன்னைக்கு கண்ணீர்லாம் கிடையாதையா, சும்மா அழுவுறதெல்லாம் நிறுத்திட்டு எழுந்து கரையை நோக்கி ஓடுறவங்கெல்லாம். அல்லேலூயா. பக்கத்தில் லோத்து மனைவியை தெரியுமான்னு கேள. எல்லாரும் அந்த பாடத்தை கத்துக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது, ஓடணும்னு தொடங்கினது பின்னாடி நீ திரும்பிய பார்க்க கூடாதுங்க. நடக்கிறத நடக்கட்டும், முடியறது முடிக்கட்டும், நாம் போவது கரையை நோக்கி நான் ஓடுவேன்னு சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, நேரமே பத்தலைன்னு சொல்லு. எதுக்கு? ஆரோக்கியத்துக்காக தூங்குங்கள், மீதி நேரம் என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க. நான் இப்போ நினைக்கிறேன், எனக்கு முன்னாடி இருப்பது ஒரு 20 வருஷம் அப்படி வச்சுங்களேன். 60 வருஷம் வீணாயிட்டோ, சரியா பயன்படுத்தலையோ, பல வருஷங்கள் வழக்கிலும் துன்பத்திலும் காலங்கள் கடந்து போயிட்டோ. இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த 20 வருஷத்தில் இன்னும் நான் அவ்வப்போது புதுப்பித்து எழுதின என் கனவை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் காலம்தானே இருக்கு. அந்த கொஞ்சம் காலத்தில் நம்முடைய பலவீனம், நம்முடைய பலன் குறைகிறது. we are becoming weaker every day. ஆமென். அன்னைக்கு சீப்பு முடிக்குள்ள போகாது, இப்ப சீப்பே தேவையில்லை. இன்னும் 5 வருஷத்துல என்ன பார்த்தீங்கன்னா அகோரமா இருக்கும். ஏஜிங் இஸ் கமிங் ஃபாஸ்ட் upon us. என்னைக்கு தான் நான் எழுதினதை முடிப்பேங்க. இனி நீ சோர்வதற்கும் படுப்பதற்கும் உறங்குவதற்கும் அல்ல நேரங்க. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், 24 மணி நேரம் எனக்கு பத்தல, எனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹவர் கொடுங்க டெய்லி என்று. ஆரோக்கியத்திற்காய் கொஞ்சம் தூங்கிட்டு கடவுளே உன்னை பார்த்து போதும் இன்னைக்கு இளைப்பாறு என்று சொல்லும் வரைக்கும் உங்களுடைய ஓய்வை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கரையை நோக்கி ஓடுவதற்கு குடும்பங்கள், சந்ததிகள், பிள்ளைகள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I challenge you today. உங்களை பாராட்டுவதில் இப்படி இறக்குறேன். நீங்க யாருமே ஒன்னும் சாதிக்கலைங்க, நானும் இன்னும் சாதிக்கலங்க. சும்மா மப்பெல்லாம் கொள்ளாத. நீ என்ன பண்ணிட்ட? நீ பாஸ்டர் இதுக்காக எங்களை 1ஆம் தேதி கூப்பிட்டீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல நான் சோம்பேறியாவே இருக்க மாட்டேன். இன்னும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் நிறைய இருக்கு, இன்னும் படிக்க வேண்டிய படிப்பு நிறைய இருக்கு, இன்னும் என்ன நான் டெவலப் பண்ணணும், இன்னும் சுபாவத்தை நான் பரிமாற்றணும், இன்னும் நான் வச்ச நிறைய டார்கெட்டை நான் ரீச் பண்ணல. இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா பிஸி. என்னங்க, நிறைய பேர் என்ன தெரியுமாங்க நம்ம நினைக்கிறாங்க, பிஸினா ஒரு நிறைய கல்யாணத்தில் போய் எல்லாரும் கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு 5 மணி நேரம் அந்த மண்டபத்தில் இருக்கிறது பிஸி. எந்த கல்யாணத்தில் போனாலும் அந்த கல்யாணத்தை விட்டு முதல்ல வெளியே போகிற ஆள் யார் தெரியுமாங்க? நான் தான். என் கார் தான் முதல்ல நகரும். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. நிறைய கூட்டத்தில் இருந்து சொல்றது பிஸி இல்லை, நீ தனியா இருக்க பாரு. புரியல? when you're alone, you're studying, you're working, you're thinking, you're moving, you're working hard, you're doing something, you're right, you're reading your vision and you're running forward with a desire to finish what my God told you to finish. பக்கம் அவர் சொன்னதை முடிப்பேங்க. சிலர் இன்னும் அந்த என்னை பார்க்குற அந்த பார்வை தெரியுது, அவர் என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு. இவ்வளோ வருஷமா உங்ககிட்ட சொல்லலை, இப்போ நீ முடிஞ்சிச்சும் கதைன்னு அர்த்தம். Life is not worth living without a vision.
கனவில்லாமல் வாழுகிற வாழ்க்கையே அல்லங்க. கனவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை எழுதி வச்சு படிச்சுட்டு ஓடினா அது ஒரு மீனிங், அது ஒரு டிரைவ், அது ஒரு டிட்டர்மினேஷன். ஆமென். இயேசுவின் நாமத்துல உங்களை உற்சாகப்படுத்துறங்க. எழுதுனீங்களா? கடந்தோடுகிறவன் வாசித்துக் கொண்டு கனவை நோக்கி ஓடி முடிப்பேன் சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தெரியுது உங்களை பார்க்கும்போது, எங்களுக்கா பார்த்து இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் புலியை பார்த்துட்டு, சிங்கத்தை பார்த்துட்டு, எஃபி பார்த்துட்டு, ட்விட்டர் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, ஸ்னாப்சாட் பார்த்துட்டு, ஊரில் கதையெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சுங்க. இப்படியே ஒரு வாழ்நாள் சகாப்தத்தை முடிப்பதற்கா கர்த்தர் உன்னை தாயின் கருவில் பொருத்தி விசித்திர வினோதமாய் உண்டாக்கி அழைப்பை தந்து இந்த பூமியில வச்சார். இல்லங்க, கடவுள் உங்களை சில கனவோடு அழைச்சாரு. என் கனவு நோக்கி ஓடுவேன்னு சொல்றவங்க இருந்தா, இப்பதான் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லு போனாங்க, பாஸ்டர் 2014 எழுதி வச்சேன், இப்போ நிறைவேற்றி முடிக்கிறேன். 14 எங்க இருக்கு? 20. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேங்க, 2014 எழுதுனதெல்லாம் அடுத்த 2 வருஷத்துல நீங்க எழுதி முடிக்கணுங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. Amen. Amen. பவுல் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு என் வார்த்தையை முடிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு ஆமென். பிலிப்பியர் 3:13, Philippians 3:13, Philippians 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். சொல்ல மாட்டேங்க. பவுலுங்க, அவர் தான் லாஸ்ட்ல வந்தார். அப்போஸ்தலர்கள் என்ற ஜாதியிலே அவர் வரல. மற்றவங்களும் கூடவே நடந்த அப்போஸ்தலர்கள், அந்த லிஸ்டிலேயே இல்லாதவர். பேதுருவை அவர் பார்த்து சொல்றார், ஐ எம் த சீஃப் அப்பாஸ்டல். ஆனா சீஃபை விட இவர் பல மடங்கு வேதத்தில் இயேசு ஆண்டவருக்கு பின்னாடி அடுத்தவர் என்று சொல்லும் அளவிற்கு தன் எழுத்துக்களின் மகத்துவங்கள் இன்றைக்கும் விளங்குவதற்காய் அவர் தான் எழுதினாருங்க. நான் இன்னும் அடைஞ்சேன் என்று நினைக்கவே இல்லை. நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். அதுவே சொல்ல மாட்டீங்களா? 100 மீட்டர் ஓடுறவங்களை ட்ரெயின் பண்ற கோச் அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றாங்கன்னா, 100 மீட்டருக்கு ஓட அவனுக்கு பயிற்சி கொடுக்கும்போது 100 மீட்டர் பயிற்சிப்பதில்லையாம், 200 மீட்டரை 100 என்று வச்சு ஓட வைப்பாங்களாம். ஏன்னா இவர் 100 வரும்போது ஆமென் இன்னும் முடிக்கல என்ற ஒரு ஏக்கத்தை தன்னால் உருவாக்கி 200 வரைக்கும் ஓட வச்சு அதுக்கப்புறம் தான் 100 மீட்டருக்கு அவரை என்ன செய்யறாங்க, ப்ரிப்பேர் பண்றார். அப்போ ஓட தொடங்குகிறவன் 100 கிட்ட வரும்போது ஆமென் 100 அடி வரும்போது அவன் என்ன நினைக்கிறான், ச்சே இன்னும் நம்ம முடிக்கலங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடணும்னு நினைச்சு தன்னுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அப்படிதான் அவனை 100 மீட்டர் வேகமாய் ஓட வைக்கிறான். ஆமென். நம்ம எப்படி தெரியுமா நம்மளை ட்ரெயின் பண்றோம்? 100 மீட்டர் ஓடுறதுக்கு 5 மீட்டர் ட்ரெயின் பண்ண. புரியல? ஓட வேண்டியது எவ்வளோங்க? 100க்கு எவ்வளோங்க நீ ஓடணும்? 200 ஓடணும். அந்த மைண்ட் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். 3 பேரை தட்டுச்சு, நான் இன்னும் அடையவே இல்லைங்க. 100 தாண்டும் போது நீ என்ன சொல்லணும், சே இதெல்லாம் ஒரு வேகமாங்க, இந்த 100 ஆண்டு வரும்போது இன்னும் வேகமா ஓடணும், இன்னும் நான் சாதிக்கணும் என்ற ஏக்கத்தை உருவாக்கி கொண்டு வெற்றி பெற ஒரு சிலராவது இந்த சர்ச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த செய்தி எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேர் இந்த சர்ச்சில், ஒரு 10 சகோதரிகள் இந்த சர்ச்சில், ஒரு 10 ஆம்பளை பிள்ளைங்க இந்த சர்ச்சில் எழுந்து ஒரு தூரம் ஓடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உன்னை லட்சியக்கரை 100 மீட்டர் கலைக்கும் போது நீ 5 மீட்டர் ஓடிட்டு திருப்தி அடைஞ்சேனோ சாதிச்சிட்ட மாதிரி உட்கார்ற. சொல்லுங்க, நான் அடைந்தாயிட்டு என்று நினைக்கவில்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கனவு தரிசனம் எனக்கு ஃபோக்கஸ் தருகிறது. கனவு என்ன சில விஷயத்துக்கு தடுக்குகிறது. கனவு சில விஷயத்தை என்ன வேணான்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சாத்தான் உனக்கு தீமையை கொண்டு வந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நீ அதை ஜெயிச்சு நீ போனினா சாத்தான் நினைப்பான், பரவாயில்ல உனக்கு தீமையை கொடுத்தா இவன் கடவுளை நம்பி ஓடிடுவான், உனக்கு நல்லதை கொடுத்தாவது உன்னை தடுக்க நினைப்பான். நல்லதும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, கெட்டதும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. கரை மட்டும்தான் நோக்கி கொண்டு கரை நோக்கி ஓடுவேன்னு சொல்றவங்க இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
1 கொரிந்தியர் 9:24 வாசித்து என் செய்தியை முடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மிச்சத்தை நான் சாயங்காலம் உங்க கூட பேசுகிறேன். 1 Corinthians 9:24, know ye not that they which run in a race run all, but one receiveth the prize. So ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஓட்டக்களத்தில் ஓடுகிறவர் நிறைய பேர், ஒருத்தன் தான் ஜெயிப்பான் என்று சொல்லிவிட்டு அழகா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். so run that you may obtain. எப்படி தமிழ்? நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. சும்மாலாம் ஓடாதீங்க. நீ ஓடும்போது எதுக்காக ஓடணும்? பெற்றுக்கொள்வதற்காக தான் நீ ஓடணும். you have to run so that you may obtain. amen. run in such a way. நீங்க எப்படி ஓடணும்னா நீங்க நல்லா முடிப்பீங்கன்னு ஓடணும். பொருளாதாரத்துல நல்லா முடிக்கணும், ஊழியத்துல நல்லா முடிக்கணும், உங்க குடும்பம் நல்லா முடியணும், உங்க கெரியர்ல நீங்க நல்லா முடிக்கணும். நீங்க அந்த தூரத்தில் நிப்பீங்கன்னு நினைக்கிற அதுக்கு பெரிய முதல் திறவுகோல் தரிசனம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க தரிசனம். முடிக்கணும். நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம். இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களாய் விளங்கக்கூடிய ஃபேஸ்புக் ஜக்கர்பர்கா இருக்கட்டும், எலான் மாஸ்கா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கார் ஷெட்லையும் கராஜிலையும் தான் தங்களுடைய வியாபாரங்களை தொடங்கினார்கள். இன்னைக்கு அவர்கள் வானபரியந்தம் உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் எழுதியிருக்கார், they still live their life very modestly or they lead a very simple lifestyle அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப எளிமையாக தான் வாழணும்னு வாழ்றாங்களாம். ஏனென்றால் ரொம்ப வெற்றி வந்து உயரம் போய் வாழ்ந்துட்டா வெற்றியே அவனை கெடுத்துரும்னு நினைச்சு தங்களை தாழ்ந்து வாழ கற்றுக்கொள்கிறான். ஏன்னா இன்னும் ஓடுவதற்கு தன்னை அது உந்தி தள்ளும் என்று புரிஞ்சிருந்த நீங்க ஆமீன் சொல்லியிருப்பீங்க. கரை சேரணும், நீங்க நல்லா முடிக்கணும். நீங்க பக்கம் நான் திருப்தியே அடையலைங்கன்னு சொல்லுங்க பக்கம். ஹல்லேலூயா. நான் எழுதினதற்கும் நான் வந்த தூரத்திற்கும் நிறைய கேப் பார்க்குறேன். நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பக்கம் இன்னும் நிறைய இருக்கு அப்படி சொன்ன. இன்னொரு வாட்டி சொல்ல, இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு உங்க உள்ளத்துல ஒரு கோபம் வரணும். என் மேல இல்லை, உங்க மேல. என்ன அது காலைல 1ஆம் தேதி கூப்பிட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு எங்க கோவப்படாம உன் மேல கோவப்படு. கோவப்பட்டு போற வழியில யாரும் இல்லாத இடத்துல பலாறு அடி அடிச்சு சொல்லு, நான் இன்னும் எதுவுமே செய்யல, இன்னும் நான் நிறைய செய்யணும். மக்கு மாதிரியே 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், எதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று உங்களை ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிக்கும் கரையை நோக்கி போவேன்னு சொல்ற சிலர் இருந்தா நல்லவர்களே சொல்ல மாட்டீங்களா? இப்படி கூட சொல்றேன். நல்ல எந்த அளவுக்கு நீங்க வளரணும்னு சொல்றேன். ஒரு வீடு கட்டிட்டேன்னு திருப்தி ஆவாதீங்க, ஒரு வீடை இன்னொருத்தருக்கு கொடுத்தேன் என்ற அளவுக்கு திருப்தி. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கட்டணும், அதெல்லாம் உங்க அளவா இருக்க கூடாது. எங்க திரும்ப நீங்க முடிக்கணும்? நான் கட்டினதல்லங்க, நான் 3 ஏழைங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுத்தேன் என்ற அளவு வரைக்கும் போங்க. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. கர்த்தர் செஞ்சதுக்காக நன்றி. ஆனால் இன்னும் உங்களுக்குள்ள ஒரு கோபமும் உங்களுக்குள்ள ஒரு தாகமும் வரட்டும். கர்த்தர் உங்களை வெற்றியோடும் நிறைவோடும் அந்த தூரம் நடத்தட்டும் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கல. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? போய் சேர்வீங்களா? அந்த கரை தான் நமக்கு முக்கியம். இப்படி சொல்லி முடிச்சிடும். புரிய நினைக்கிறேன். ஒரே வசனத்தோடு பேசியிருக்கேன். ஏதாவது நான் பேசினது பிரயோஜனமா இருக்கு? இங்க இருந்து நான் கோயம்புத்தூர் போறேன். எங்க போறேன்? நான் எங்க போய் சேரணும்? சிலர் பிளெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க, இல்ல ஹெலிகாப்டர்ல போறாங்க. அவங்கள விடுங்களேங்க. நான் வந்து கார்ல போறேன்னு வச்சுங்களேன். ஒரு 10 மணி நேரம் ஆக போகுது. எத்தனை மணி நேரம்? இந்த 10 மணி நேரம் நான் ஆவடியிலேருந்து தொடங்கி கோயம்புத்தூர் போறேன்னா என்னுடைய கனவெல்லாம் என்ன எங்க போய் சேரணும்? மற்றவங்கெல்லாம் 2 ஹவரில் போயிட்டாங்க, 1 ஹவரில் போயிட்டாங்க, சிலர் 10 நிமிஷத்துல போகிறாங்க. நான் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் 10 மணி நேரம் ஆனாலும், நடுவில் கொஞ்சம் டீ குடிக்க இறங்கினாலும், வழியில் கொஞ்சம் அப்படி இப்படி யாரையா பார்த்து பேசினாலும், என் ஏக்கமெல்லாம் இந்த 10 மணி நேரத்தில் எப்படியாகவும் நான் கோயம்புத்தூர் போய் சேர. அதுதான் உங்கள் ஏக்கமாக இருக்கும். ரைட் த விஷன். And while you're running, keep reading the vision, because all my desire is that I will reach and I will finish what God told me to finish. என்னை எது முடிக்கணும்னு சொன்னாரோ அது முடிக்கணும் என்பதுதான்
என்னுடைய ஏக்கம். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென். கடைசி அப்படி சொல்லிடுறேன், போறது வர்றது கண்டதெல்லாம் பிடிச்சி மேஜையில் வச்சுக்காத. கடவுள் உனக்கு மேஜையில் என்ன தந்தாரோ அதையாவது நிறைவேற்றி முடி. கண்டதெல்லாம் தூக்கி மேஜை மேல வச்சுட்டு எதையும் முடிக்க முடியாம இல்லாமல் போவதை விட, எழுந்த அந்த கனவு, மதியம் நின்ற அந்த கனவு, சாப்பிட்ட அந்த கனவு, என தட்டி எழுப்புன அந்த கனவென்று அந்த கனவை நோக்கி ஓடுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஒரே ஒரு முறை உங்க 2 கையை உயர்த்தும் போது இப்படி சொல்றேன், இது உங்கள் இளைப்பாறுதலின் சமயம் அல்ல. நவம்பர் 1ஆம் தேதி 2025 6 மணி 10 நிமிஷம். இது உங்கள் இளைப்பாறும் சமயம் அல்ல, இது நீங்கள் ஓட வேண்டிய நேரம். கடந்தோடும் போது ஒன்றை செய்யுங்கள், வாசித்துக் கொண்டே ஓடுங்கள் என்று ஹபக்குக் சொன்ன வார்த்தை நிறைவேற, கரையில் உங்களை சந்திப்பேன், வெற்றி கரையில் உங்களை சந்திப்பேன், முடிக்கும் கரையில் உங்களை சந்திப்பேன், நான் ஜெயமா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை இந்த காலத்தில் நடத்துவாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. Sorry for taking 10 minutes extra. Amen. Thank you Jesus. உன் வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. எல்லாரும் 2 கரங்களை ஊற்றி one last time. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து கரையில் நான் நிற்பேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, ஆராதனை. Can I have Habakkuk 2 and 2 in Tamil on the screen and will? எல்லாரும் கை உயர்த்துங்க, கையை தொங்க விட்டுறாதீங்க. முடிச்சிட்டேன். Habakkuk 2 and 2 எல்லாரும் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாய் வர. அடுத்த வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. நான் ஜெயிப்பேன், நான் முடிப்பேன்னு சொல்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டேடி, இந்த மாதம் தொடங்கி 2026 12 மாதங்களோட போகும்போது தாமதமா வந்துட்டோம், நிறைய இழந்திருக்கிறோம், நிறைய முடிக்கல, செதறினா நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம். கர்த்தாவை, இன்னைக்கு எங்க ஏக்கமெல்லாம் நாங்கள் எதை எழுதினோமோ அதை ஓடும்போது வாசித்து கொண்டே ஓடி அவ்வப்போது அதை ரீவிசிட் பண்ணி எங்கள் கரையை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு காலையில் எங்க கூட ஆராதிக்கிற ஒருவர் கூட லட்சிய கரை சேராமல் போய்விடக் கூடாதுப்பா. சாதிக்கும் திறன்களோடு நடத்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you in the evening. Thank you.